ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி போனி வாங்கி பல வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா இருக்க இதுக்கு வாங்கினது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ இது வந்து மூடியெல்லாம் அப்படியே கட்டாகி வருது அந்த மேலே இருக்கிறதுனால. அதனால் இட்லி அந்த ஆவியெல்லாம் வெளியே போகிறதுனால வேகவே மாட்டேங்குது. இந்த ரவுண்டு பகுதி அப்படியே கட்டாகி வந்துடும். அந்த அளவுக்கு எல்லாம் கேப் விழுந்துருச்சு. ஸோ எனக்கு புதுசு வாங்கவும் இப்போதைக்கு மனசு வரல. இது நல்லா எங்கள் வீட்டில் எல்லோரும் கெஸ்ட்டெலாம் வரக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி தான். இது ஒரு இடத்துல வந்து 15 இட்லி பக்கம் வரதுனால நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் தூக்கி போடவும் மனசு இல்லை வேறு வாங்குறதுக்கும். இப்போ வந்து இதை அப்படியே அந்த கேப்பை ஃபில் பண்ணி அடைச்சிட்டாக்கா நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்பூன் மாவு எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கலாம். அதை வச்சு நம்ம அந்த கேப்புக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாம் நல்லா ஒட்ட வச்சுக்கிட்டாக்கா நமக்கு அந்த ஆவியெல்லாம் வெளியே போகலை. இட்லி வேகும்போது சூப்பராக இருந்துச்சு. நல்லா ரொம்ப டைட்டாகவும் இருந்துச்சு. எந்த இதுவும் இல்லை. நான் ஏன் இந்த பேஸ்ட் அளவுக்கு பதத்துக்கு கலக்கியிருக்கேன்னா, போன தடவை வந்து நான் கொஞ்சம் கெட்டியாக கலக்கி தான் ஒட்டினேன். அது வந்து அப்படியே ஒரு இது வேகக்குள்ளேயே உடஞ்சி வந்துருச்சு. ஒரு இடத்துல வந்துருச்சு, அதுக்கப்புறமா அதை அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் பதத்தில் நாம் கலக்கி ஒட்டக்குள்ளே அது 2-3 நாள் நமக்கு தொடர்ந்து யூஸ் பண்ண முடியுது. அது வரமாட்டேங்குது. நம்ம வாஷ் பண்ணாலும் அது வரல. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி நான் இப்போ ஒட்ட வச்சிட்ருக்கேன். இந்த சுற்றிலுமே அந்த கேப் அந்த இது அப்படியே வந்துடும். அந்த அளவுக்கு கேப் விழுந்துருச்சு. ஸோ புதுசு இப்போதைக்கு வாங்கவும் மனசு இல்லை. இது நல்லா இருக்கும் இந்த இட்லி போனி. அதனால் நான் இப்படி பண்ணி இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாகவே. பாருங்கள், இதெல்லாம் ஒட்டி காய வேண்டியெல்லாம் அவசியமே இல்லை. நம்ம அடுத்தது அப்படியே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா அந்த இதுலேயே ஆவி நம்ம வேகக்குள்ளேயே அந்த மேலெல்லாம் அது நல்லா காஞ்சிடும். ஏரெல்லாம் கொஞ்சம் கூட வெளியே போகலை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் மாவு தான் அந்த இருந்தாலே போதும். நிறையா வீட்டில் எப்பயுமே அந்த இட்லி போனி மூடி தான் மெயினாக போகும். அது எப்பயுமே அது ஏன்னு தெரியல, அதுதான் போகும். இங்கே பாருங்கள், 15 இட்லி ஒரு அடசில் ஊற்றுனா 15 இட்லி வரும். எங்கள் வீட்டில் இதெல்லாம் எல்லோரும் இருக்கக்குள்ளே ஒன்று ஊற்றுனா கூட போதும். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வச்சுட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் கூட ஆவிலாம் வெளியே போகலை, அப்படியே இருக்குது. பாருங்கள், முன்னெல்லாம் இதெல்லாம் காற்று போகிறதுனால நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டேன். ரொம்ப நேரம் இட்லி வெந்துட்டு என்னடா வேகலை நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் இப்போ கேப்பெல்லாம் ஃபில் பண்ணதுனால சூப்பராக இட்லி வந்துருச்சு. மேலெல்லாம் பாருங்கள் நல்லா இப்போ காஞ்சிடுச்சு அந்த சூட்டில் இருந்ததுனால. இட்லி பாருங்கள் அப்படியே பளபளன்னு எப்படி சொல்கிறது, அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கா. அந்தளவுக்கு இட்லி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. எங்கள் அக்கா கூட ஒரு தடவை கேட்டாங்க, தண்ணி தெளிக்காமையே இட்லியெல்லாம் அது எப்பயுமே அந்த தண்ணி தெளித்தே எடுத்ததில்லை, அப்படியே வந்துடும் இட்லி தோசை இதெல்லாம். அந்த மாவோட அளவு அந்த மாதிரி. நான் ஒரு தடவை இந்த இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோவும் போடுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. இது சீக்கிரமாகவும் வெந்துடுச்சு. இட்லி ஆக்சுவலாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணிலாம் நம்ம சூடாகி ஊற்றக்குள்ளே அந்த அளவுக்கு தான் ஆகும். நான் அந்த கவனிக்காம மட்டும்தான் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.